தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய ரிஷபராசினர்கள் எப்படி இருக்க போது இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 4 பிரம்மாண்டமான கிரகங்களுடைய பயிற்சியில அப்படியே ஜாலியா ஜில்கானாவா இருக்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தா ரிஷபராசி தான். நாங்கள்லாம் அப்படியே எல்லா தூசிகரும் கத்துறோம். நீங்க மட்டும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வேஸ்ட்டு, போன மாசமே நடக்கல, இந்த மாசமா நடந்துற போது அப்படிலாம் உட்காந்து கமெண்ட் போட்டிங்கன்னா, நீங்க கமெண்ட் மட்டும்தான் போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். கிரகம் அது வேலையை பார்த்துட்டு இயங்கிட்டே இருக்கும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர் மட்டும்தான் வசந்தத்தின் வாசல் படியில் நிற்பார்கள். உங்களுக்கான வாய்ப்பு இனிமே இந்த மாதிரி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். தயவு செஞ்சு முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் தான் காத்திருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. ஆளுமை பண்பு அதிகரிக்கும். இந்த தடவை என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும், ஆளுமை பண்பு அதிகரிக்கும், உங்கள் பேச்சுக்கான ஒரு மரியாதை கிடைக்கும், மதிப்பு உயரும். இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறத யாருமே கேட்காம இருந்தாங்கன்னா, இனிமேல் நீ சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறத அடுத்தவங்க கேட்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய அமைப்பு இயங்கப்படும். 11ஆம் இடத்துல லாபத்தில் சனி இருக்கும்போது 10ல் ராகு இருக்கார். வேலை செஞ்சு அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இயல்பாகவே இருக்கு. நிறைய சமுதாயத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மேலோங்க போகிறது. வண்டி வாகனம் மாற்றலாமா, செய்யலாமா, பழசை கொடுத்து புதுசு வாங்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பழசை கொடுத்து புதுசு வாங்க போறீங்க. உங்ககிட்ட இருக்க பழைய பொருள் அடுத்தவரிடம் கொடுத்து விட்டு புதுசா ஒன்று வாங்கி வச்சுக்க போறீங்க. நிறைய பேருக்கு இடம் மாற்றம், வண்டி மாற்றம், பொருள் மாற்றம் எல்லாமே நிகழ காத்திருக்கிறது.